வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புலையும் நாம வரிசை எழுத்துக்களையும் சேர்த்து படிக்க போறோம். நான் 2 தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்க 3 தடவை, நீங்களும் 2 தடவை சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். நி ர இம் நிறம். நி ர இம் நிறம் சொல்லுங்க. என்ன கலர்? ஜெனரலா கலர். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆரஞ்சோ ரெட்டோ ப்ளூவோ. ஆரஞ்சு பிடிக்கும். ஆரஞ்சுனா ஃப்ரூட் தானே? ஆமா. நான் கலர் என்னன்னு கேட்டேன். அச்சோ ஆரஞ்சு. ஆஹா, ஆமா இல்ல. கலர்னா ஆரஞ்சுனா கலரும் இருக்கு, கூடவே வந்து ஆரஞ்சு ஃப்ரூட்டும் இருக்கும்ல. ஆமா. ஆமா, ரைட். ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் yellow, அதுக்கப்புறம் எல்லா கலரும் பிடிக்குமா தேவுக்கு? ஓகே. everything in the rainbow. ஓகே. மரியம், உங்களுக்கு என்ன கலர்? Golden and silver. இளஞ்சிவப்பு, ஊதா, அப்புறம் நீலம். ஓகே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்னா ப்ளூ கலர். எனக்கு ப்ளூ கலர் பொதுவாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே. சஷ்டிகாஸ்திக்கு என்ன கலர் பிடிக்கும்? இங்க என்னோட தவறு. எனக்கு நீலம், அப்புறம் கலர் இளஞ்சிவப்பு, அப்புறம் ஊதா. ஓகே. சஷ்டிகாஸ்தி, உங்களுக்கு என்ன கலர்? எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். இருங்க, சஷ்டிகாஸ்தி சொல்லுவாங்க. சொல்லுங்க சஷ்டிகா. என்ன கலர்? ப்ளூ கலர் பிடிக்குமா சஷ்டிகாஸ்திக்கும்? ஓகே. எனக்கும் ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். விக்கிரதனுக்கு ரெயின்போ. ரெயின்போ எல்லா கலரும் பிடிக்குமா? எனக்கு ரெயின்போவோ கோல்டோ சில்வரோ. ஓகே. அடுத்ததா நி இல் நில். நி இல் நில் சொல்லுங்க. ஸ்டாப். நில் அப்படின்னா ஸ்டாப், வெயிட் பண்ணு. அடுத்ததா நி லா நிலா. நி லா நிலா சொல்லுங்க. நிலானா என்ன? இந்த பௌர்ணமி அப்படின்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலா வந்து ஃபுல் மூன் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்களுக்கு மறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி தெரியும், குறைஞ்சுக்கிட்டே வரும். அடுத்தது சி இர் பி சிற்பி. சி இர் பி சிற்பி சொல்லுங்க. சிற்பினா யாரு? சிலைய செதுக்கிறவங்க. இவங்க என்ன செய்வாங்க? கல் இருக்கிறத அப்படியே செதுக்கி செதுக்கி அதை ஒரு அழகா ஸ்டாச்சு சிலை மாதிரி செய்வாங்க. அடுத்ததா பி டி பிடி. பி டி பிடி சொல்லுங்க. பிடி அப்படின்னா ஹோல்ட் பண்ணு. அதே மாதிரி கேட்ச் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, கேட்ச் அப்படின்ற அந்த மீனிங் வரும் பிடி அப்படின்னா. அடுத்து பி இன் ந இல் பின்னல். பி இன் ந இல் பின்னல் சொல்லுங்க. பின்னல்னா என்ன? பின்னுவாங்க இல்லையா? ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த நூலை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா மாத்த தெரியும். இதுக்கு பேரு தான் பின்னுதல், கிரிட்டிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பி தா பிதா. பி தா பிதா சொல்லுங்க. பிதானா யாரு? அப்பா. அப்பா தான் பிதான்னு சொல்லுவோம், அப்பாவை. ஃபேமிலி அப்படின்னா குடும்பம்னு அர்த்தம். பிதா அப்படின்னா அப்பா. அடுத்து பி சி இன் பிசின். பி சி இன் பிசின் சொல்லுங்க. ஒரு சில ட்ரீஸ்ல, மரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்மு மாதிரி. இதுக்கு தான் தமிழ்ல பிசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீம் ட்ரீலாம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி என்ன ஆகும்?
அது பிசு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி ஒன்று வரும், அதுக்கு பேர் தான் ரெசின். அடுத்தது பி ர சா த இம் பிரசாதம். பி ர சா த இம் பிரசாதம் சொல்லுங்க. பிரசாதம். பிரசாதம் எங்க கிடைக்கும்? கோயில்ல கிடைக்கும். என்ன டேல? வெள்ளிக்கிழமையா திங்கட்கிழமையா? எல்லா நாளுமே கிடைக்கும். எல்லா நாளும் கிடைக்குமா? பரவாயில்லையே. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா சில கோயில்ல மண்டே என்ன பண்ணுவாங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, சுண்டல் தயிர் சாதம். சில கோயில்ல வந்து வெள்ளிக்கிழமை தருவாங்க, சில கோவில்ல சனிக்கிழமை கொடுப்பாங்க. அடுத்தது பி ர இன் த நா இல் பிறந்த நாள். பி ர இன் த நா இல் பிறந்த நாள் சொல்லுங்க. பர்த்டே. யாருக்கு பர்த்டே? இதுல இவங்களுக்கு பர்த்டே. இவங்களுக்கு எத்தனாவது பர்த்டே தெரியுமா? ஓகே, சூப்பர். எனக்கு 28 அக்டோபர். ஓகே, எனக்கு February 4. February 4. ஓகே, சூப்பர் விக்கிர்தன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எத்தனாவது பர்த்டே? 1 2 3 4 5 6 7. அப்போ இவங்களுக்கு 7 இயர்ஸ் ஆகுதுல்ல? ஆமா. எஸ். ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க எல்லாரும்.